வெறும் ஆண் பாலகர்களை மட்டுமே மாணவர்களாக சேர்த்து ஒரு நாடக சபையை உருவாக்குகிறார். அந்த நாடக சபை மிகப்பெரிய புகழை எடுத்தது. அந்த நாடக சபையில் தான் தன்னுடைய 6 வயதில் சேர்ந்தவர் மீனலோசனி வித்துக பாலசபா நாடக சபையில் சேர்ந்தவர் தான் டி.கே. சண்முகம். ஆக லாசாரா குறிப்பிட்டதை போல ஒரு நெருப்பு என்று சொன்னால் சுட வேண்டும் என்று எழுத்தில் அல்ல நடிப்பிலும் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தில் முழுமையாக வாழ்ந்தே காட்டியிருக்கிறார் ஐயா சங்கரதாஸ் சுவாமியார். காசுகளை கொண்டு எனக்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமா, அதை நான் ஏற்க வேண்டுமா? நான் ஒரு பொழுதும் மனிதர்களை புகழ்ந்து பாடுவதில்லை, நான் இறைவனை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன். அந்த இறைவனை உலகத்தினுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி மிகப்பெரிய அழைப்பை ஏற்க மறுத்தவர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது எனக்கு நிறைய அனுபவங்களை, நிறைய சங்கரதாஸ் சுவாமிகளோடு பயணித்த அனுபவத்தை இந்த டி.கே. சண்முகம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு நூலை எழுத வேண்டும் என்கின்ற பொழுது ஒரு மாணவனாக மட்டும் அவர் எழுதவில்லை, தன்னுடைய ஆசிரியருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை பதிவு செய்கிறார். முள்ளுமாக கரடுமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கற்கண்டு கரடாகத்தான் இருக்கும், கல்லுமாகத்தான் இருக்கும், கல்லும் கரடும் என்று சொல்லுவது கற்கண்டை போல உமது கவிதையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வாறு டி.கே. சண்முகம் அவர்களின் நூலில் பதிவு செய்கிறார். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நூலை அறிமுகத்திற்கு இங்கே என்னை ஏன் அழைத்தார்கள்? நான் எப்படி இந்த தலைப்பில் பேசுகிறேன், நான் கல்வியியல் துறை சார்ந்த பேராசிரியர், என்னும் என்னை ஏன் அழைத்திருக்கிறார்கள் என்று நான் வினவுகின்ற பொழுது, என்னையே நான் கேட்கின்ற பொழுது, எனது பள்ளி பருவத்தில் நான் நிறைய நாடகங்களை பார்த்திருக்கிறேன். கிராமப்புறத்திலிருந்து வந்தவன், வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயான கண்டம், பவளக்கொடி, லவகுசா என்று ஏனைய பிற நாடகங்களை தொடர்ச்சியாக பள்ளி பருவத்தில் பார்த்திருக்கிறேன். இரவு முழுவதும் நாடகங்களை பார்த்துவிட்டு பள்ளிகளில் வகுப்பறையில் தூங்கியவன் நான். திருவிழாக்களில் இன்றைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தைச் சேர்ந்த எமது பகுதிகளில் திருவிழா காலங்களில் 7 நாட்களும் நாடகங்களை மட்டுமே எடுத்து நாடகங்களை மட்டுமே அரங்கேற்றக்கூடிய திருவிழாக்கள் எங்கள் பகுதியில் இன்னும் இருக்கிறது. நிறைய நாடகங்களை பார்த்திருக்கிறேன். அந்த நாடக கலைஞர்களுடைய திறமையை வியந்து எண்ணி இருக்கிறேன். பாடலாலும் சரி, வசனத்தாலும் சரி, அவர்களுடைய நடிப்பாற்றலாலும் சரி, அப்படி ஒரு திறமைமிகு கலைஞர்களை இந்த நாடகத்தில் நான் வியந்து பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நாடகம் குறித்த புரிதலோ, நாடகம் குறித்து ஒரு குறைந்தபட்ச புரிதலோ இவர்களுக்கு இல்லாம இருப்பது வருந்தத்தக்கதாக ஒன்றாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு ஊடகம் பெருகிவிட்டது. நாம் கையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசிகளை அத்தனை நாடகங்களும் அத்தனை சினிமாக்களும் நமக்கு கிடைத்து விடுகிறது. ஆனால் அந்த வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மயான கண்டம், பவளக்கொடி, லவகுசா என்ற பல்வேறு நாடகங்களை, அந்த நாடகங்களுக்கு இலக்கிய வடிவம் கொடுத்தவர்கள் யார், அந்த நாடகத்திற்கான ஒரு வரைமுறையை அளித்தவர் யார் என்று வினவுகின்ற பொழுது உண்மையாகவே எனக்கும் தெரியாமல் இருந்தேன். நாடகங்களை ஒரு காட்சியாளனாக, ஒரு பார்வையாளனாக பார்த்திருக்கிறேனே தவிர அதன் குறித்து புரிதலில் எனக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் வாசிக்கின்ற பொழுது திரு சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பங்களிப்பை வாசிக்கின்ற பொழுது, ஆகா, இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா உலகமாகட்டும், சின்னத்திரை உலகமாகட்டும், ஏன் கையடக்கத்தில் இருக்கக்கூடிய கைபேசி வரக்கூடிய ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய குறு படங்களாகட்டும், அத்தனைக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியவர் திரு சங்கரதாஸ் சுவாமிகள். அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய வாழ்க்கை, அவர் பிறப்பு, அவருடைய அவருடைய வந்த முறை ஆகியவற்றை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது. 1867 பிறந்த சங்கரதாஸ் நமக்கு கப்பலோட்டிய மாபெரும் வீரர் என்று சொல்லக்கூடிய கப்பலோட்டிய தமிழர் மகாகவி பாரதியார், வீரபாண்டி கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகளை, மிகப்பெரிய வீரத்தை, கவிதையை நமக்கு தமிழகத்திற்கு வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம்தான் சங்கரதாஸ் சுவாமிகளையும் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது.
இன்றைக்கு எட்டயபுரத்தை உள்ளடக்கியதாக அன்றைக்கு இருந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள். தொடக்க முதல் தன்னுடைய வாழ்நாளில் 21 வயது வரை தன்னுடைய கல்வி, தன்னுடைய வேலை என்ற பன்முகத்தன்மைகளில் அவர் ஈடுபட்டிருந்தாலும் நாடகத்தில் அவர் முழுமையாக ஈடுபடவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ஐயா சுவாமிகள் அவர்கள் தன்னுடைய தந்தையாரிடமே தமிழை பயின்றுவிட்டு ஒரு உப்பு நிறுவனத்தில் ஒரு கணக்காளராகத்தான் தன்னுடைய பணியை தொடங்கினார். தன்னுடைய 21வது வயதுக்கு பிறகுதான் நாடகத்தின் மீது, தமிழின் மீது இருந்த ஆர்வத்தினால் தன்னுடைய பார்வையை நாடகத்தின் பால் திருப்புகிறார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் என்பது தமிழ் சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் தான். இயல், இசை, நாடகம் என்று 3 வகையாக தமிழை வளர்த்தவர்கள் தான். இயல் அறிந்திருக்கிறோம், இசை அறிந்திருக்கிறோம். நாடகம் தமிழில் இன்றைக்கு நாடகம் வாழ்க்கையை இன்றைக்கு நிறைய மாற்றி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. நேற்றும் இன்றைக்கும் ஒரு தொலைக்காட்சியை திறந்து விட்டால் ஒரு சாதாரண நடிகைகள் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செய்தி ஊடகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இந்த மாதிரியான ஊடகங்கள் இல்லாத பொழுது நாடகத்தின் வாயிலாகத்தான் புராதன கதைகளை, மரபு கதைகளை, தேசப்பற்று கருத்துக்களை, புரட்சிகரமான கருத்துக்களை இந்த நாட்டு மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் விழுமியங்களை ஏற்படுத்துவதற்குமான ஊடகமாக மிகச்சிறந்த ஊடகமாக இருந்தது நாடகம். நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது அது கூத்தோடு தெருக்கூத்தோடு தொடர்புடையது. கூத்து என்று சொன்னால் கூத்தாடிகளுக்கு அந்த காலத்தில் மதிப்பு மிகவும் குறைவாக இருந்தது. கூத்தாடிகள் என்று சொன்னால் அவர்கள் சமூகத்தில் மிகவும் குறைந்து பார்க்கப்பட்ட காலம் அது. ஆனால் இலக்கணம், இலக்கியம் கூத்து கொண்டு தொடர்பு உடையது. சமூக மாற்றத்தில் மிகப்பெரிய பங்கை அன்றைக்கு கூத்து அரங்கேற்றி இருக்கிறது. நடிகன் தன் கூத்தால், தன்னுடைய அர்ப்பணிப்பால் சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். அதை சரியாக புரிந்தவர் தான் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர். சங்கரதாஸ் சுவாமிகளை மிக சரியாக புரிந்து அவருடைய மாணவனாக இருந்த இந்த நூலை எழுதியிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ அவை டி.கே. சண்முகம் அவர்கள் மிக அழகாக இந்த நூற்றாண்டு மலரை வெளியிடுவதோடு இந்த அவருடைய மாணவனாக, அவரிடம் நாடகத்தை 6 வயதிலிருந்து கற்ற மாணவனாக தன்னுடைய ஆசானுக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நூலையும், அவர் குறித்து தான் சேகரித்த கருத்துக்களையும், அவர் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்து நாடக பேர் அறிஞர்களுடைய ஒப்பீடுகளையும் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நூல் வெளிவந்த காலகட்டத்தில் நூலை வெளிக்கொண்டு கொண்டு வருகின்ற பொழுது சங்கரதாஸ் சுவாமிகள் குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட அரசியல் அறிஞர், பேரறிஞர் அண்ணா முதல் என்.எஸ். கிருஷ்ணன் வரை, முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் முதல் பதிவு செய்திருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த நூலிலே கொடுத்திருக்கிறார். ஒரு நூலாசிரியர், இவர் ஒரு மாணவர், சங்கரதாஸ் சுவாமிகளுடைய மாணவர், பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கிறார். நாம் இன்றைக்கு வெகுவாக அறிந்திருக்கக்கூடிய டி.கே. சகோதரர்கள் என்று சொன்னால் திரை உலகில் அறியாதவர் எவரும் இருக்க முடியாது. நன்றாக யோசித்து சொல்ல வேண்டும். டி.கே. சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எவரும் அறிந்திராமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நாடகத்துறையில் நுழைந்து திரை உலகத்தில் கோலோச்சி மிகப்பெரிய உயரத்தை அடைந்தவர் டி.கே. சண்முகம் அவர்கள். பின்னாளில் 1971 அவர் பத்மஸ்ரீ என்ற மிகப்பெரிய நடுவண் அரசினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். முன்னதாக 1971 எம்எல்சி என்று சொல்லக்கூடிய தமிழகத்தினுடைய மேலவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த நூலை எழுதிய ஔவை டி.கே. சண்முகம் அவர்கள். குறிப்பாக இந்த இடத்தில் நான் 2 பேரை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்று, இந்த நூலை எழுதிய ஆசிரியர். அவரும் மிகப்பெரிய நாடக கலைஞர், அவரும் மிகப்பெரிய நாடக ஆசிரியர். தமிழகத்தில் நாடகத்தால் திரைத்துறைக்கு இன்றைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர். ஒரு மாணவரே இத்தகைய மிகப்பெரிய புகழை அடைந்திருக்கிறார் என்றால் இவருடைய ஆசிரியர், இவருக்கு பயிற்றுவித்தவர் எத்தகைய புகழை அடைந்திருக்கிறார், அவர் குறித்து நாம் அறியாமல் இருப்பது நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காரணம்,
தமிழ் சமூகம் தன்னுடைய இழப்பை, தமிழ் சமூகம் தன்னுடைய மாண்பை பின்னோக்கி சென்று ஆணிவேரை சென்று தேடி பார்க்காமல் போன ஒரு விளைவு நாம் இழந்தது ஏராளம். நான் துவக்கத்திலேயே குறிப்பிட்டேன், நான் இங்கே ஏன் இந்த நிகழ்வுக்கு இந்த உரை குறித்து பேச வேண்டும், நூல் குறித்து பேச வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது நான் ஆசிரியனா அல்லது நாடகத்தின்பால் ஈர்ப்பு கொண்டவனா அல்லது தவத்திரி என்று சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் ஈர்ப்பு கொண்டவனா என்று கேட்கின்ற பொழுது ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் கிடைத்தது. தமிழ் நம்மை இணைத்திருக்கிறது, அதிலும் குறிப்பாக தனித்தமிழ் நம்மளை இணைத்திருக்கிறது. காரணம் தனித்தமிழ் குறித்து ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்றைக்கு பொறித்திருக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த உலக மக்கள் எல்லாம் என் மக்கள், இந்த உலகம் சகோதரர்களாம் என் சகோதரர்கள், இந்த உலகமெல்லாம் என் நாடு என் மண் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பரந்த பார்வையை கொண்ட கலியன் பூங்குன்றனாருடைய கருத்து இன்றைக்கு ஐநா சபையினுடைய பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முதன்மை கருத்தாக பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் எத்தகைய தொன்மை உடையது, எத்தகைய மாண்பை உடையது, எத்தகைய வரலாறு உடையது என்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆகையால் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இங்கே குழுமி இருக்கக்கூடிய குறுகிய எண்ணிக்கையானாலும் ஆர்வ மிகுதியாக இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களும் தமிழின் பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நூல் ஒரு சிறிய நூல் அல்ல, இது மிகப்பெரிய பொருளை தாங்கி இருக்கக்கூடிய நூல். சங்கரதாஸ் சுவாமிகளை பாராட்டியவர்கள், அவர்களுடைய புகழை மெச்சியவர்களில் மிக பலர். அவர்கள் குறிப்பாக ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நாடக உலகின் தந்தை என்று சங்கரதாஸ் சுவாமிகளை பாராட்டியவர் தமிழவேல் பி.டி. ராசன் அவர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழவேல் பி.டி. ராசன் என்பவர் எத்தகைய இலக்கிய பின்புலம் பெற்றவர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். டாக்டர் வரதராசனார் அவர்கள் சங்கரதாஸ் சுவாமிகளை எவ்வாறு குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நாடக உலகினுடைய பேராசிரியர் என்றே குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நான் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும். பம்மல் கே. சம்பந்தம் அவர்களையும் நாடக உலகின் பேராசிரியர் என்று புகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களும் நாடக உலகின் பேராசிரியர் என்று புகழ்ந்தவர் இருக்கிறார்கள். ஆக மூன்றாவதாக தமிழ் நாடக கலையின் ஆணிவேர் என்று எஸ்.வி. சமஸ்கரநாமம் என்பவரை புகழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்று பார்த்தால் இந்த நாடக உலகின் நாடக கலையின் முத்தமிழினுடைய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இசை நாடகமாக இருக்கக்கூடிய நாடக உலகின் ஆணிவேராக இருக்கக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். இந்த நூலை வாசிக்கின்ற பொழுது எனக்கு நிறைய அனுபவங்களை, நிறைய சங்கரதாஸ் சுவாமிகளோடு பயணித்த அனுபவத்தை இந்த டி.கே. சண்முகம் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு நூலை எழுத வேண்டும் என்கின்ற பொழுது ஒரு மாணவனாக மட்டும் அவர் எழுதவில்லை, தன்னுடைய ஆசிரியனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை பதிவு செய்கிறார், மிகச்சரியாக பதிவு செய்கிறார். காரணம், பதிவுகளை நாம் இழக்கின்ற பொழுதுதான் நம் வரலாறை இழக்கிறோம். வரலாறு என்பது பதிவுகளாலேயே காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தனை பேரும் ஆகையினால் தான் இன்றைக்கு இளம் தலைமுறையினர் சிந்தனையாளராக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதன் ஒரு தொடர்ச்சியான நிகழ்வாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிற 2 கவிஞர்கள், இளம் தலைமுறை கவிஞர்கள் இன்றை மேடையேற்றப்படுகிறார்கள். நான் பேராசிரியனாகிவிட்டேன், நான் குடும்பத் தலைவனாகிவிட்டேன், நான் அறிவார்ந்த ஒரு மேலதிகாரியாக, மேலாண்மையாளனாக, துறை போன்ற ஒரு பொறியாளனாக ஆகிவிட்டேன் என்பதை தாண்டி எனது தலைமுறைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எனது சமுதாயத்திற்கு நான் என்ன விட்டு சென்றிருக்கிறேன், எனது தலைமுறையை என் தளத்தில் அவர்கள் பதிவை மேற்கொள்வதற்கு நான் என்னளவில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது மிகப்பெரிய பணி. அதைத்தான் இந்த தமிழ் இலக்கிய பேரவை 2 இளைஞர்கள் இங்கே வெளியேற்றிருக்கிறது. காரணம், வாருங்கள் எங்கள் பின்னால் என்று அழைக்கிறது. இந்த பணியைத்தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் அன்றைக்கே செய்திருக்கிறார். ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நடிப்பாற்றல் சாதாரண நடிப்பாற்றலே அல்ல. லாசார அவர்களுடைய எழுத்துப்படி தீ என்று சொன்னால் சுட வேண்டும், நெருப்பு என்று சொன்னால் சுட வேண்டும். ஒரு எழுத்தாளர் நெருப்பு என்று தீ என்று எழுதினால் படிக்கின்ற வாசகனுக்கு சுட வேண்டும். அத்தகைய உறுத்தலை அந்த எழுத்து, அந்த வாசிப்பு மாணவனுக்கு அல்லது வாசிக்கிறவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் சரியான எழுத்து. அப்படித்தான் அந்த எழுத்தாளன் தன்னை வாசிக்கிறவர்கள் எழுத்தை பதிவு செய்கிறார். அப்படித்தான் சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் தன் நடிப்பு
உடல், ஆதி, எண்ணம், சிந்தனை, பொருள் எல்லாம் கலந்த ஒரு நடிகனாக இருந்திருக்கிறார். அவர் மேடை நாடகத்தினுடைய பொறுப்பாளர், அவர் மேடை நாடகத்தினுடைய இயக்குனர், ஒரு மேடை நாடகத்திற்கு வரையறை கொடுத்த மிகச்சிறந்த பேரறிஞர். ஒரு மேடை நாடகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரைமுறையை எழுதி தொகுத்து இப்படி இருக்க வேண்டும் என்று தமிழ் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். ஆகையினால்தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் சாதாரண நாடக நிகழ்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சில காலங்கள் தன்னுடைய மேடை நாடகத்திலிருந்து நாடகப்படைந்து ஒதுங்கியும் இருக்கிறார். சுவாமிகள் என்ற பெயர் சங்கரதாஸ் அவர்களுக்கு அவர் பெற்றோர் இட்ட பெயர் சங்கரன். சுவாமிகள் என்ற பெயர் எப்படி வந்தது என்று கேட்டுக்கின்ற பொழுது, மேடை நாடகத்தில் ஏற்பட்ட தமிழ் மேடை நாடக உலகில் ஏற்பட்ட சில மாறுதல்கள், நாடக கலைஞர்கள் மேடையிலே பாடல்களை தொடர்ந்து சில உரையாடல்கள், அந்த உரையாடல்களில் நெறிபேர்ந்த உரையாடல்கள் அல்லது வேண்டப்படாத உரையாடல்களை புகுத்துகின்ற பொழுது ஒரு ஆசிரியராக அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஐயா சங்கரதாஸ் அவர்களுக்கு. ஆகையினால் அவர் நாடக உலகை விட்டு சில காலம் தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய 6 படை வீரர் என்று சொல்லக்கூடிய பழனி முருகன் மீதும் 6 படை முருகன் மீதும் ஆறாத பற்று கொண்டவர் சாதாரணமாக ஒரு வேலங்கியை கட்டிக்கொண்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு ஆண்டியாக சுற்ற ஆரம்பித்து விட்டார். அக்காலகட்டத்தில் தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களை சுவாமிகள் என்று அழைத்தார். அதற்கு முன்னால் ஆசிரியர் சங்கரதாஸ், நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் என்றே அழைக்கப்பட்டது. ஆனால் அவர் என்றைக்கு நாடக உலகை விட்டு ஆன்மீக உலகத்திற்கு முருகனை பார்ப்பதற்கு 6 படை வீடுகளுக்கும் பயணித்தாரோ அப்பொழுதுதான் அவரை சுவாமிகள் என்று அழைத்தார்கள். அதற்கு இன்னொரு காரணத்தையும் இந்த நூலிலே டி.கே. சண்முகம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஒரு முறை நாடகத்தில், இன்னும் சொல்ல போனால் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் அத்தனையுமே எதிர்மறை கதாபாத்திரங்கள். பலருக்கும் இது தெரிந்திருக்காங்க. இரணியன் கதாபாத்திரம், யமதர்மத கதாபாத்திரம், அதே போல சனி பகவான் கதாபாத்திரம் என்று பல்வேறு எதிர்மறை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார். ஒருமுறை விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்மறை கதாபாத்திரமான சனி பகவான் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துவிட்டு உடம்பு முழுவதும் வண்ணங்களால் கருப்பினாலான மையை எண்ணெயை பூசிக்கொண்டு அந்த பாத்திரத்தை நடித்துவிட்டு காலையில் எழுந்து நேரடியாக ஓடைக்கு குளிக்க செல்கின்ற பொழுது ஓடையில் குளித்து கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி பெண் இவருடைய தோற்றத்தை பார்த்து மயங்கியே விழுந்து விட்டார். அந்த அளவுக்கு ஆஜானு பாகவன் உடம்பும் தோற்றமும் கொண்டவர். ஒருமுறை தன்னுடைய யமதர்ம கதாபாத்திரம் நடித்துக் கொண்டிருந்த பொழுது ஐயா சங்கரதாஸ் சுவாமி அவர்கள் தன்னிடம் இருந்த சூலாயுதத்தை மேடையிலே வீசி எறிந்து வசனத்தை பேசுகிற பொழுது வசனத்தை நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி பெண் தன் கற்பம் கலங்கிவிட்டார் என்று பதிவு செய்கிறார். ஆக லாசாரா குறிப்பிட்டதை போல ஒரு நெருப்பு என்று சொன்னால் சுட வேண்டும் என்று எழுத்தில் அல்ல நடிப்பிலும் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தில் முழுமையாக வாழ்ந்தே காட்டியிருக்கிறார் ஐயா சங்கரதாஸ் சுவாமி அவர்கள். ஆக சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் சாதாரண மனிதரே அல்ல என்பது நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அவருடைய பன்முகத்தன்மை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவருடைய காலகட்டத்திலேயே, அவர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவருடைய துறையில் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தவர்தான் உடுமலை சபரம் என்று சொல்லக்கூடிய அந்த உடுமலையினுடைய மிகப்பெரிய நாடக ஆசிரியர், தமிழ் நாடக கலையின் உத்வான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் அளவுக்கு மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தவர் உடுமலை சரபம் முத்துச்சாமி கவிராயர் அவர்கள். முத்துச்சாமி கவிராயர் இவரும் சமகாலத்தில் வாழ்ந்த நாடக ஆசிரியர்கள். ஒரு முறை இவருடைய இலக்கிய உலகில் இருவரும் சமகாலத்தில் பயணித்த பொழுதும் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இவர் உடுமலையினுடைய கவிராயருடைய கவிதைகளையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார். சங்கரதாஸ் சுவாமிகளும் இவருடைய கவிதைகளை கவிராயர் புகழ்ந்து பாடியிருக்கிறார். கவிராயருடைய கவிதைகளை சங்கரதாஸ் வியந்து பாடியிருக்கிறார். ஒரு முறை இவர்களுக்கிடையில் ஏற்பட்ட ஒரு உரசல்கள், கவித்துவமான உரசல்கள் மிகவும் இனிக்கத்தக்கதாக இருக்கிறது. சங்கரதாஸ் சுவாமிகளை பார்த்து கவிராயர் சொல்கிறார், ஐயா உமது கவிதைகள் என்ன முள்ளும் முரடுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு
சங்கரதாஸ் சுவாமிகள் கவிராயரை பார்த்து சொல்கிறார், உமது கவிதைகள் மட்டும் என்ன கரடு முரடுமாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். மேலோட்டமாக பார்த்தால் முள்ளும் முரடும் என்று சொல்லக்கூடிய கவிராயருடைய பார்வை என்பது ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பார்வை எப்படி சொல்கிறார்? பலாப்பழத்தில் முள் இருக்கும், அது முரடுத்தனமாக இருக்கும், ஆனால் உள்ளே சுவைத்து பார்ப்பதற்கு இனிமையான சுவை இருக்கிறது என்பதை தன் அவர் எப்படி சொன்னார். அதற்கு பதிலாகத்தான் சுவாமிகள் அவர்கள் கவிராயருடைய கவிதை எப்படி குறிப்பிடார்கள் என்று சொன்னால், கரடும் முள்ளுமாக கரடுமாக இருக்கிறது சொன்னால் கற்கண்டு கரடாகத்தான் இருக்கும், கல்லுமாகத்தான் இருக்கும், கல்லும் கரடும் என்று சொல்லுவது கற்கண்டை போல உமது கவிதையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இவ்வாறு டி.கே. சண்முகம் அவர்களின் நூலில் பதிவு செய்கிறார். ஆக சங்கரதாஸ் சுவாமிகளுடைய இன்னொரு விஷயமான முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது அவருடைய தோன்றலும் அவருடைய மறைவு, அவருடைய வழிவகையாக இருக்கக்கூடிய சமகாலத்தில் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு முக்கியமானவர்களுக்கெல்லாம் அவர் நாடக ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவருடைய காலத்தில் வாழ்ந்த நாடக ஆசிரியர்கள் நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு அத்தனை பேருமே நமக்கு தெரிந்தவர்களாக இல்லை. உதாரணமாக நான் வாசித்து பார்க்கின்ற பொழுது திருவாளர்கள் ஜி.எஸ். முனுசாமி நாயுடு, ஜெகநாத நாயுடு, சாமிநாத முதலியார், சாமிநாத ஆழ்வார், நடேசபத்தர் என்று பல்வேறு வரிசையாக இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அவர்கள் காலத்தில் இவரிடத்தில் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளிடத்தில் மாணவர்களாக சீடர்களாக சேர்ந்து நாடகக்கலை பயின்றவர்கள். எனக்கு அவர்களில் எவரையுமே நான் வாசித்தது இல்லையோ அல்லது கேள்விப்பட்டது என்று கொஞ்சம் கூச்சமாகவே இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு கதாநாயகன், ஒரு ஆளுமை இருக்கிறது. ஜி.எஸ். கிட்டப்பா என்று சொல்லக்கூடிய கிட்டப்பாவை கேள்விப்பட்டிருக்கிறேன். கிட்டப்பா நமக்கு தெரிந்திருக்கும் திரையுலகிலேயே புலர்ச்சியவர். எம்.ஆர். ராதாவை நமக்கு தெரியும். இரத்த கண்ணீர் என்ற நாடகம் திரையாக மாறிய பிறகு நாடகமே 10,000 நாட்களாக ஓடியதாக சரித்திரம் சொல்லுகிறது. அது திரைக்கு வந்த பிறகு எம்.ஆர். ராதாவுடைய நாடகம் வெகுவாக பாராட்டப்பட்டு தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட நாடகம். அது சமூக சீர்திருத்தத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு நாடகமாக பின்னாலே திரையாக அந்த எம்.ஆர். ராதா அவர்களும் இவரிடம் டி.கே. சகோதரர்களுடைய நாடக சபையில் கலை பயின்றவர்கள். ஆகையினால் இந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் உருவாக்கிய பெருமை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களே சாயம். வெறுமனே ஆண் கலைஞர்களை மட்டுமல்லாமல் பெண் நடிகர்களையும் நாடக கலைஞர்களை உருவாக்கியவர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். அவ்வகையில் பாலாம்பல், பாலமணி, அரங்கநாயகி, பி.பி. ஜானகி, சோரங்கி மாணிக்கம், டி.டி. தாயம்பாள் போன்ற மிக புகழ்பெற்ற அந்த காலத்தை நான் சொல்வதெல்லாம் சுதந்திரத்திற்கு முன்னால் 1947க்கு முன்னால் சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாடக கலை இருந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் நாம் பிறக்கவும் இல்லை, அந்த வரலாறை நாம் படிக்கவும் இல்லை. ஆகையினால் நாடகம் என்பது தெருக்கூத்தாக சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சமூக பணி ஆற்றி இருக்கிறது. அந்த காலத்திலே பெண் நடிகர்கள் மேடைக்கு வந்து நடித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்ற எத்தகைய ஒரு சமூக சீர்திருத்த பார்வையை பெற்றிருப்பார் நாடக ஆசிரியர் திரு சுவாமிகள் அவர்கள். ஆகையால் அதையும் நான் நினைவு கொடுக்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் 1918 மதுரையில் முன்னதாகவே அவர் சொந்த நாடக கம்பெனியை ஆரம்பிக்கிறார் சுவாமிகள் அவர்கள். அதற்கு அவர் வைத்த பெயரை பார்த்தால் நன்றாக புரியும் அவர் எத்தகைய சிந்தனை உடையவர் என்று. சமரச சன்மார்க்க நாடக சபை. சமரச சன்மார்க்கம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது வள்ளலார். உலகெல்லாம் இருக்கக்கூடிய அத்தனை இடர்பாடுகளுக்கு வயிற்று பசியே காரணம் என்று, பசிக்கு உணவளிக்க, வசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும், வறுமையை போக்க வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளுக்கும் காரணம் வறுமை என்று உணவை, பசிக்கு தீர்க்கக்கூடிய உணவை அல்லது சோற்றை கொடுக்க வேண்டும் என்று சமபார்வையாக வாடிய பெயரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாருடைய பெயரையே அங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இவர் அந்த சன்மார்க்க நாடக சபை தொடர்ந்து ஏற்று நடத்த முடியாமல் பின்னால் 1918 தத்துவ மீனலோசனி வித்துவ பாலசபா என்ற ஒரு சபையை, குறிப்பாக இளைஞர்களை, பாலகர்களை, வெறும் ஆண் பாலகர்களை மட்டுமே மாணவர்களாக சேர்த்து ஒரு நாடக சபையை உருவாக்குகிறார். அந்த நாடக சபை மிகப்பெரிய புகழை எடுத்தது. அந்த நாடக சபையில் தான் தன்னுடைய 6 வயதில் சேர்ந்தவர் மீனலோசனி வித்துக பாலசபா நாடக சபையில் சேர்ந்தவர் தான் டி.கே. சண்முகம். இந்த புத்தகத்தை எழுதிய டி.கே. சண்முகம் அவர்கள். ஆகையினால் இவ்வாறு பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரர் நம்முடைய சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள். ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும்.
பல்வேறு தன்மைகள், பல்வேறு சிறப்புகள் அவரிடத்தில் இருந்தாலும் அவர் ஒரு பொழுதும் மனிதனை புகழ்ந்து பாடியதில்லை. நாடகங்களை பல பிரிவுகளாக பிரிக்க முடியும். புராண நாடகங்கள், தேசிய பற்றுமிக்க நாடகங்கள், சீர்திருத்த நாடகங்கள் என்று நாடகத்திற்கு புதிய இலக்கண வகுத்தவர் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனாலும் இவரை அக்காலத்தில் ராமநாதபுரத்தினுடைய மன்னராக இருந்த சேதுபதி மன்னருடைய ஒற்றர் ஒருவர் அணுகி, ஐயா கவிராயரே, ஐயா கவிஞரே, நாடக வித்தவரே, நீங்கள் பல நாடகங்களில் பாடல் எழுதுகிறீர்கள், பாடுகிறீர்கள், ஒரு முறை மன்னரை புகழ்ந்து பாடுங்கள், உங்களுக்கு கனகாபிஷேகமே செய்து விடுவார் என்று ஒருத்தர் குறிப்பிடுகிறார். அவர் அது மறுத்து விட்டார். காரணம், நானும் மனிதர், மன்னர் சேதுபதி மனிதர். நான் புகழ்ந்து அவர் எனக்கு கனகாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பொன்னால் ஆணைய காசுகளை கொண்டு எனக்கு அபிஷேகம் செய்ய வேண்டுமா? அதை நான் ஏற்க வேண்டுமா? நான் ஒரு பொழுதும் மனிதர்களை புகழ்ந்து பாடுவதில்லை. நான் இறைவனை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன். அந்த இறைவனை உலகத்தினுடைய சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி மிகப்பெரிய அழைப்பை ஏற்க மறுத்தவர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள். இவர் குறித்து பேசப்பட்டிருந்தால் இந்த நூலை பேசிக்கொண்டே செல்லலாம். அவருடைய சமகாலத்து கவிஞர்களுக்கு, நாடக கலைஞர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எவ்வாறு உதவிகளை செய்தார், சிறந்த மனிதராக எப்படி இருந்தார், அவருடைய ஒரே இரவில் எழுதிய நாடகம் என்று சொல்லக்கூடிய அபிமன்யு என்ற நாடகம் ஒரே இரவில் எழுதப்பட்டது. நாம் ஒரே இரவில் எழுதிய நாடகம் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா எழுதிய ஓர் இரவு என்ற நாடகத்தை தான் குறிப்பிடுவோம். வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா எழுதிய நாடகம் ஓர் இரவு, ஒரே இரவில் முடிக்கப்பட்டது. அந்த நாடகத்தை ஒரே இரவில் இன்றைக்கு இருப்பது போல நாடகக்கலை அல்ல, அன்றைக்கு எழுத்து என்பது முழுக்க பாடல்களாலும் மிக மிக குறுகிய வசனங்களாலுமே நாடகம் இருந்திருக்கிறது. நாடகக்கலை சங்கரதாஸ் சுவாமிகளுடைய காலகட்டத்தில் நாடகம் என்பது ஏறத்தாழ 80% முழுக்க பாடல்கள், சந்த பாடல்கள், வண்ண பாடல்கள். அதை எவரும் பாட முடியாது. நாடகக்கலையில் பயின்று, இலக்கணத்தை முறையாக பயின்று, இலக்கியத்தை முறையாக பயின்று, சந்தத்தை முழுமையாக பயின்று, இசையை முழுமையாக பயின்று, ராகத்தை பயின்று தான் பாட முடியும். அப்பொழுதுதான் கலைஞர்களை, நாடக கலைஞர்களை மக்கள் அங்கீகரிப்பார்கள். நாடகக்கலை அந்த அளவுக்கு அன்றைக்கு போற்றி பாராட்டத்தக்கதாக இருந்தது. ஆகையினால் ஒரு பொழுதும் ஒன்றை பாடமாட்டேன் என்று சொன்னார். இவருடைய சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பல்வேறு சிறப்புகள் இன்றைக்கு போற்றப்படுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா, ஊடகம் மிகப்பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளி வைத்தவர், துவக்கம் போட்டவர், ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைத்தவர் ஐயா சங்கரதாஸ் சுவாமி. அவர் தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஆளுமை, தமிழை வளர்த்த மிகப்பெரிய ஆளுமை, நாடகத்தின் வழி தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற ஆளுமை, நாடகத்தால் தமிழர்களுக்கு உணர்வூட்டிய ஆளுமை, நாடகத்தால் தேசிய பற்றை உருவாக்கிய ஆளுமை, நாடகத்தால் பண்பாட்டை, விழுமியங்களை, கலாச்சாரத்தை, தேசப்பற்றை, மதிப்புகளை, பக்தியை மக்களுக்கு சொன்ன ஆளுமை. அந்த ஆளுமையை நாம் அறிந்திருக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அவருடைய பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அவர் குறித்து இந்த எளிய புத்தகம் நாம் அனைவரிடத்திலே வீட்டிலும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இத்தகைய ஆளுமையை தமிழ் உலகுக்கு அறிமுகம் செய்த பத்மஸ்ரீ அவ்வை டி கே சண்முகம் அவர்களும் மிகச்சிறந்த ஆளுமை. அவருடைய இந்த முயற்சி, அவருக்கு உறுதுணையாக இருந்த பன்மை வெளியினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பாராட்டத்தக்கது. இந்த எண்ணிக்கை மிக குறுகிய அளவிலே இருந்தாலும் இந்த நண்பர்கள், இந்த இலக்கிய ஆர்வலர்கள் அவ்வை சண்முகம் எழுதிய இந்த நூலை, அவர் குறித்து சங்கரதாஸ் குறித்து எழுதிய நூலை, சங்கரதாஸை அறிந்து எதிர்கால சந்ததிகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, ஆசிரியர்களாகிய நான் என்னுடைய மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் இலக்கிய பேரவைக்கு எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை
பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.